ஃப்ரைடே ஈவினிங் ஆஃபீஸில் கொரியர் எல்லாம் செக் பண்ணி எடுத்து கொரியர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வந்து வீட்டில் மாவாட்டுற வேலை இருந்தது. அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எப்போவும் நார்மல் இட்லி தோசை மாவு தான் ஆட்டுவேன். இன்னைக்கு வந்து ராகி மாவு ஆட்டலாம் அப்படின்ட்டு மதியமே ஊற வச்சுருந்தேன். ராகி மாவுக்கு நான் என்ன ரேஷியோ போடுவேன்னு பார்த்தீங்கன்னா 3 கப் ராகி, 1 கப் இட்லி அரிசி, அது கூடவே 1 கப் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்குவேன். ராகி மாவு தோண்டிட்டு நார்மல் இட்லி தோசை மாவுக்கும் ஊற வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். இதுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சு ஆட்டுவேன். ஈவினிங் 6 மணிக்கு மாவாட்ட ஸ்டார்ட் பண்ணேன். மாவாட்டி தோண்டி எடுத்து வச்சு கிரைண்டர்லாம் கழுவி எடுத்து வைக்கிறதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. நைட் டின்னருக்கு கடையில் மாவு வாங்கிட்டு வந்து மதியம் வச்ச சாம்பார் இருந்தது. தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட் டின்னர் முடிச்சுட்டு பிள்ளைங்க தூங்கிட்டாங்க. கமலும் அத்தையும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக சென்னை கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு நைட் இங்கேருந்து கிளம்புறாங்க. நாளைக்கு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நாளைக்கு நைட் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.